இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லா மீடியாவும் நீங்கள் எடுத்தாலும் விஜய் 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 இப்போ திருச்சியில் கூட பார்த்தீங்க அப்படின்னா வேட்புமனு தாக்கல் பண்ண போனது எல்லா மீடியாவுமே கிட்டத்தட்ட 7 மணி நேரம் 8 மணி நேரம் அந்த கேமரா கூட விஜய் நோக்கியே இருக்கு. அப்போ எந்த தலைவருக்கு இந்த வரவேற்பு இருக்கு? தமிழ்நாடு மாற்றத்தை விரும்புறாங்க. டாஸ்மார்க்கு மிகப்பெரிய ஒரு சீரழிவா மக்கள் மத்தியில் பேசப்படுது. ஒரு அரசாங்கம் டாஸ்மார்க்கை திறந்து குடிக்க வச்சு மக்களை கொள்ளலாமா? வேட்பாளர் ஜெகநாத் மிஸ்ரான்னு கம்பம் தொகுதின்னு அறிவிச்ச உடனே ஒரு விமர்சனம் வருது அப்படின்னா பயம் 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 இல்லைன்னா ஏன் விமர்சனம் பண்ணணும்? நான் ஒரு சமுதாய தலைவராக இருந்தேன். 20 ஆண்டு காலத்துக்கு முன்பு ஒரு சமுதாய கூட்டத்தில் நான் ஜென்ரலாக பேசின ஒரு விஷயம், அதில் முன்னாடி நிறைய நல்ல விஷயங்கள் பேசியிருக்கேன், பின்னாடி நல்ல நல்ல விஷயங்கள் அதெல்லாம் வெட்டிட்டு நான் அந்த 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 ஒரு வார்த்தை மட்டும் 20 வருஷம் கழிச்சு எடுத்து போடுறோம். ஜெயிச்சிருவேன் அப்படிங்கிற ஒரு பயம். இதுக்கு ஒரு டீமை வச்சு எனக்கு எதிராக சில விஷயங்களை தூண்டுறாங்க. ஏன் மேலே அச்சம் இல்லை பயம் இல்லை அப்படின்னா எதுக்கு தூண்டணும்? திரு மு.க. ஸ்டாலின் வாய்ப்பு இருந்து தவற விட்டுட்டாரு. திரு எடப்பாடி பழனிசாமி வாய்ப்பே இல்ல. நாம் தமிழர் கட்சியினோட ஒருங்கிணைப்பாளர் சீமான், எங்க அண்ணன் தலைவர் விஜய், ஒரு மாற்றம், ஜெகநாத் மிஸ்ரா கம்பம் தொகுதியின் எதிரிகள். சேனா சார் எங்களுக்கு நல்லது செய்யிட்டு நாங்கள் ஓட்டு அவங்களுக்கு போடுவோம். நல்லா நம்ம தெருவெல்லாம் சொல்லி நல்லா சாமி கும்பிட்டு நல்லா ஜெயிக்க வைக்கிற கவலைப்படாது. நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க விஜய் அருணா. தமிழ்நாடு முழுக்கவே தேர்தல் களம் சூடுபிடிச்சிருக்குன்னு தான் சொல்லணும். தேர்தல் பிரச்சாரம் பட்டையை கிளப்பிட்டு இருக்கு. கம்பத்தில் தான் நம்ம இன்னைக்கு இருக்கோம். கம்பத்தில் டிவிகே வேட்பாளர் PLA ஜெகநாத் மிஸ்ரா அவர்கள் அவரோட பிரச்சாரத்தை மிக தீவிரமாகவே பண்ணிட்டு இருக்காரு. வாங்க களத்தில் போய் அவரை சந்திக்கலாம். கம்பம் சட்டமன்ற தொகுதியோட வேட்பாளர் ஜெகநாத் மிஸ்ரா சார் அவர்களோட தான் இருக்கும். சார் வணக்கம். உங்க பிரச்சாரம்லாம் அப்படியே பரபரப்பா போயிட்டு இருக்கு. பிரச்சாரம் எத்தனை மணிக்கு சார் டெய்லி ஸ்டார்ட் பண்றீங்க? காலையில 6 மணிக்கு வாக்கிங்லேயே நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிடுறோம். 6 மணிக்கு இருந்து மக்களை சந்திக்க தொடங்கிடுறோம். நைட் 10 மணி வரைக்குமே பிரச்சாரத்தில் மக்களை சந்திக்கிறோம். ஒன்லி நடந்து போய் தான் மக்களை சந்திக்கிறோம். ஓகே ஓகே. வண்டியில எதுலயும் போல வெறும் நடந்து தான். ஆமா. இப்போதைக்கு கம்ப்ளீட்டா தொகுதி முழுக்க இருக்க மக்களை நடந்தே போய் சந்திக்கணும் அப்படிங்கிற முடிவு எடுத்திருக்கோம். அப்புறம் நெருக்கு வட்டத்தில் இப்போ வாகன பிரச்சாரம். ஓகே. உங்க பிரச்சாரம் எந்தெந்த பகுதியெல்லாம் நீங்க கவர் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்க? எனக்கு கம்பம் தொகுதி, அப்புறம் எனக்கு தமிழக வெற்றி கழகத்தில் தேனி மாவட்டம் 4 தொகுதியிலையும் பிரச்சாரம் செய்யக்கூடிய பொறுப்பு எனக்கு இருக்கு. இந்த 4 தொகுதியிலையுமே பிரகாசமான ஒரு வெற்றி வாய்ப்பை பெற்று கொடுக்கணும் அப்படிங்கிறதுல களத்தில் நிற்கிறோம். ஓகே. உங்க தொகுதியில என்னென்ன அடிப்படை வசதிகள்லாம் இல்ல, அதெல்லாம் நான் செஞ்சு கொடுக்கணும்னு நினைக்கிறேன்னா அதெல்லாம் என்னென்ன? இப்போ அதாவது தமிழ்நாட்டில் 234 தொகுதியில் புறக்கணிக்கப்பட்ட தொகுதி அப்படின்னா எங்களுடைய கம்பம் சட்டமன்ற தொகுதி. ஏன் புறக்கணிக்கப்பட்ட தொகுதி அப்படின்னு நான் சொல்றேன்னா, இங்க தொழிற்சாலை கிடையாது, வேலை வாய்ப்பு கிடையாது, அரசு கலை கல்லூரி கிடையாது, ஒரு கல்லூரி அரசு கல்லூரி இல்ல. 30 ஆண்டு காலமாக சமூக பணியில இருக்கேன். 30 ஆண்டு காலமாக இல்லாத விமர்சனம் வேட்பாளர் ஜெகநாத் மிஸ்ரான்னு கம்பம் தொகுதின்னு அறிவிச்ச உடனே ஒரு விமர்சனம் வருது அப்படின்னா பயம் 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 இல்லைன்னா ஏன் விமர்சனம் பண்ணணும்? இதை என்ன சொல்றாங்க, அவர் ஒரு ஜாதியை சேர்ந்தவர் அப்படிங்கிறாங்க. நான் ஒரு ஜாதியை சார்ந்தவன், எல்லாருமே ஒரு ஜாதியை சார்ந்தவன் தான். ஆனால் நான் ஜாதி பார்த்து வேலை பார்க்கல. கொரோனா காலத்தில் எண்ணற்ற நிவாரணங்களை இந்த கம்பம் சட்டமன்ற தொகுதிக்கு செஞ்சிருக்கேன். இங்க இருக்கக்கூடிய மருத்துவமனைகளுக்கு நிறைய உபகரணங்கள் வாங்கி கொடுத்துருக்கேன். அரசியல் இல்லாதப்பே நான் இதை சேவையாற்றிருக்கேன். இப்போ ஒரு அதிகாரத்தில் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறப்ப இந்த தொகுதி இது நாம் பிறந்த மண். கம்பம் சட்டமன்ற தொகுதி நாம் பிறந்த மண். எனக்கு அரசியலில் 234 தொகுதியில் எந்த தொகுதியிலும் நிற்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஆனால் 234 தொகுதியில் 233 தொகுதி வேண்டாம்,
கம்பம் தொகுதி நம்ம பிறந்த மண்ணு, இந்த மண்ணில் பிறந்த, இந்த மண்ணில் வளர்ந்த, இந்த மண்ணு நம்மளை இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு ஆளா உயர்த்திருக்கு. பிறந்த மண்ணுக்கு பெருமை சேர்க்கணும். பிறந்த மண்ணுக்கு பெருமை சேர்க்கணும்னு சொல்லியிருக்கீங்க சார். உங்களோட தலைவர், அதாவது டிவிகே தலைவர் வந்து உங்களுக்கு கொடுத்த அறிவுரைகள்னா என்னென்னு சொல்வீங்க? அதாவது இந்த எலெக்ஷன்ல நிக்கிறதுக்கு சில அறிவுரைகள் சொல்லியிருப்பாங்க. அறிவுரைகள் இல்லைங்க, அவர் சொன்னது வந்து உங்களுக்கு நான் வந்து வேற 2-3 தொகுதி அவர்கிட்ட வந்து மென்ஷன் பண்ணி சொன்னேன். அப்போ சொல்கிறப்ப வந்து கம்பம் சட்டமன்ற தொகுதியில் உங்களுக்கு மக்கள் மத்தியில் ஏற்கனவே 30% வாக்குகள் உங்களுக்குன்னு இருக்குது. அந்த மக்கள் மத்தியில் நல்ல பேர் எடுத்திருக்கீங்க, நல்ல நேம் எடுத்திருக்கீங்க, உங்களுக்குன்னு இருக்குது. கூடுதலாக தமிழக வெற்றி களத்துக்கு இவங்களுடைய பேராதரவு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பெண்கள் மத்தியில் 70% 80% தமிழக வெற்றி கழகத்துக்கு பெண்கள் மத்தியில் அமோக வரவேற்பு இன்னைக்கு களத்தில் பார்க்குறோம். களத்தில் ஒவ்வொரு வாக்காளராக நாங்கள் சந்திக்கிறப்ப அவங்க மூஞ்சியில் வந்து மிகப்பெரிய ஒரு பிரகாசம். இந்த காலகட்டத்தில் அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் ஓட்டு போட்டு மக்கள் பழகிட்டாங்க. ஒன்று நடக்கலை. ஒரு மாற்றம் வேணும் மக்கள் எதிர்பார்க்குறாங்க, ஒரு புரட்சி வேணும்னு எதிர்பார்க்குறாங்க. இதைத்தான் தளபதி விஜய் என்ன சொன்னார், 234 சட்டமன்ற தொகுதியில் முதல் வெற்றியை நீங்கள் கம்பத்தில் பெறுவீங்க, கட்டாயம் கம்பத்தில் போய் நின்று நீங்கள் வெற்றி பெறணும் அப்படிங்கிறது சொன்னார். தமிழ்நாடு வந்து மாற்றத்தை வந்து விரும்புகிறாங்க. டாஸ்மார்க்கு மிகப்பெரிய ஒரு சீரழிவாக மக்கள் மத்தியில் பேசப்படுது. எல்லா இடத்துலையும் பெண்கள், இன்னைக்கு பெண்கள் ஆதரவு அமோகமாக தளபதி விஜய்க்கு இருக்கிறதுக்கு காரணம் வந்து பெண்கள் ஓட்டு. இந்த சின்ன பையன் 9-10 படிக்கிற பசங்க கூட போய் குடிக்கிறான். சரி, டாஸ்மார்க்கு வந்து வைத்திருக்கிறது யாரு? அரசாங்கம். அந்த டாஸ்மார்க்கு சரக்கு சப்ளை பண்றது யாரு? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த கட்சியினர். ஒரு அரசாங்கம் டாஸ்மார்க்கை திறந்து குடிக்க வச்சு மக்களை கொள்ளலாமா? அப்ப மதுவை அடியோடு ஒழிக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? மது வந்து படிப்படியா ஒழிப்போம்ங்கிறத தளபதி விஜய் சொல்லியிருக்காரு. உறுதியாக மது விலக்கை படிப்படியாக கொண்டு வருவோம் சொல்லியிருக்காரு. சார், இவ்வளோ பேர் உட்காந்து சாப்பிட்றத நம்மளால பார்க்க முடியுது. பொதுவாகவே உங்க வீட்டில் டெய்லியுமே இவ்வளோ பேர் சாப்பிடுவாங்களா? ஆமாம், இப்போ இந்த தேர்தல் காலம் மட்டும் இல்லை, எப்பவுமே எங்கள் வீட்டில் வந்து ஒரு 200 பேர்த்துக்கு சமையல் வந்து நடந்துகிட்டே இருக்கோம். கட்டாயமாக அது வாரவங்கள்லாம் வந்து அந்த காலத்துலேருந்தே நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ அதை இப்போ தேர்தலில் கொஞ்சம் கூடுதலாக வந்து ஆட்கள் நம்ம சந்திக்க வரவங்கலாம் வந்து வராங்க. எல்லாரும் சாப்பிட்டு போகணும் அப்படிங்கிறது என்னுடைய நோக்கம். ஓகே. காலையிலேருந்து நீங்கள் பிரச்சாரம் வந்து 6 மணிக்கே ஸ்டார்ட் பண்ணிடுறீங்கன்னு சொன்னீங்க. இப்போ மணி வந்து 10 ஆகுது. ஏதாவது சாப்பிட்டீங்களா இல்லை டீ தான் ஃபர்ஸ்ட்டு சாப்பிட? இல்லை, இப்போ தான் டீ தான் சாப்பிட போகிறோம். ஓகே. ஒவ்வொரு நாளும் அந்த மாதிரி தான் போகுது. ஏன்னா தொகுதியில் கம்பம் தொகுதியில் 2,55,000 வாக்காளர்கள். இந்த 2,55,000 வாக்காளர்களையும் ஒன்று ஒன்றா பார்க்கணும் அப்படிங்கிற முடிவு எடுத்திருக்கோம். அதனால் காலையில் 6 மணிக்கு ஆரம்பிக்கிற பிரச்சாரம் வந்து ஒரு 10-11 மணி வரைக்கும் பிரச்சாரம் பண்ணிவிட்டு அப்புறம் சாப்பிட்டுட்டு குளிச்சுட்டு உடனே அடுத்த பிரச்சாரத்தை வந்து கண்டினியூ பண்ணுறோம். நைட்டு 10 மணி வரைக்கும் கண்டினியூ பிரச்சாரம் தான். ஓகே சார். இல்லை சார், உங்களோட டே டு டே லைஃப், உங்களோட வேலைகள்னு இருக்கும்ல, அதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? உங்களோட டைம் மேனேஜ்மெண்ட்டை நீங்கள் எப்படி பண்ணுறீங்க? இல்லை, இது தேர்தல் காலம் இன்னும் இருக்கிறது வந்து ஒரு 16 நாள் 17 நாள் தான் வந்து இருக்குது. மக்களை வந்து சந்திக்கணும், மக்களுடைய குறைகளை நம்ம கேட்கணும், அந்த மக்களுடைய குறைகளை கேட்டு மக்களுடைய குறைகளை நம்ம நிறைவு செய்து தரோம் அப்படிங்கிறத நம்ம பண்ணணும். 10 மணி வரைக்கும் பிரச்சாரம் பண்ணோம். 10 மணிக்கு மேலே வந்து தொகுதி பொறுப்பாளர்லாம் கூப்பிட்டு இன்றைக்கி என்னென்ன வேலை செஞ்சீங்க, என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்டு நைட்டு தூங்குறதுக்கே 1:30-2 மணி ஆயிரும். 1:30-2 மணி ஆகுது. திருப்பி காலையில் 6 மணிக்கு 6 மணிக்கு 4:30க்கு எந்திரிக்கணும். ஒரு 20 நாள் தூக்கத்தெல்லாம் நம்ம வந்து துறக்கணும். இது வந்து என்ன அப்படின்னீங்கன்னா, இப்போ தளபதி விஜய் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவரும் கடுமையாக உழைக்கிறார். தமிழக வெற்றி கழகத்தில் 234 சட்டமன்ற தொகுதி வேட்பாளர்களும் கடுமையாக வந்து வெற்றியை நம்ம பெற்றே தீரணும் அப்படிங்கிற லெவலில் கடுமையாக உழைக்கிறாங்க. நான் இப்போ கடந்த காலத்தை விட இப்போ பார்க்குறது மக்கள் மத்தியில் வந்து டாஸ்மார்க்கை ஒழிச்சணும். தேங்க்யூ. டாஸ்மார்க்கை ஒழிச்சே ஆகணும் அப்படிங்கிறது இருக்குது. ஆனால் நிச்சயம் வந்து தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் நிச்சயமாக டாஸ்மார்க்கை ஒழிப்பார். அவருடைய கொள்கையிலையும் வந்து டாஸ்மார்க்கை ஒழிக்கணும் அப்படிங்கிறது வந்து இருக்கு. சார், உங்ககிட்ட பேசிட்டே இருக்கும் போதே வந்து ஆண்டிப்பட்டி சட்டமன்ற வேட்பாளர் திரு லெஃப்ட் பாண்டி வந்திருக்காங்க. அவங்களையும் பார்த்து அப்படியே அவங்களோட பேசிடுவோம். வாங்க. தேர்தலுக்கான ஒரு பிரச்சாரமும் இல்லை. அண்ணன் இன்னைக்கு ஆரம்பிக்குமா? அண்ணன் பிரச்சாரம் வந்து 2 வருஷம் 3 வருஷம் ஆச்சு.
இந்த கொரோனா காலத்தில் மக்களுக்கு உதவியிலாட்டு அவர் பாதிச்சதுனால, அதாவது நம்மளுக்கே எவ்வளோ கஷ்டப்படுறோம், நம்ம வசதியாக நம்மளே எவ்வளோ கஷ்டப்படும் போது இல்லாத மக்கள் எவ்வளோ கஷ்டப்பட அந்த மக்களுக்கு நிறையா உதவிகள் செஞ்சாங்க. ஹாஸ்பிட்டல், ஆம்புலன்ஸ், இப்படி நிறையா விஷயங்கள் பண்ணி கொடுத்தாங்க. அப்படி போகும்போது அப்போ அன்னை வந்து உதவியாக செஞ்சு ஆரம்பித்த விஷயம் அதுவே நற்பணியாக தொடர் கண்டினியூ பண்ணுது. அதாவது மக்கள் மத்தியில் ஒரு பிரதானமான ஒரு மிகப்பெரிய ஒரு வரவேற்பு இருக்குது. இப்போ என்னுடைய டைம் செட்டில் படியே வந்து 2 மணிக்கு மதிய சாப்பாடு சாப்பிடணும், அது 4 மணி ஆயிடுது, 4:30 மணி ஆயிடுது. இப்போ பள்ளிவாசலுக்கு வந்து இஸ்லாமிய சகோதரர்களை மரியாதை நிமித்தமாக சந்திக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம சொன்னோம். ஆனால் போக முடியாத அளவுக்கு மக்கள் வந்து சந்தித்தவண்ணம் இருக்காங்க. இப்போ அதாவது வேட்பாளர் வந்து வாக்காளரை சந்திப்பாங்க. இங்கே வந்து கம்பம் தொகுதியில் என்னை பொறுத்த வரைக்கும் நான் பண்ண சர்வீஸ் அந்த 20 ஆண்டு காலமாக மிகப்பெரிய அளவில் சர்வீஸ் பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட நான் ஒரு 1000 பிள்ளைகளாவது இந்த தொகுதியில் படிக்க வச்சுருப்பேன். ரெண்டாவது கொரோனா காலத்தில் மிகப்பெரிய ஒரு சர்வீஸ் பண்ணியிருக்கோம். இங்கே இருக்க மருத்துவமனைக்கு நிறைய உபகரணங்கள் நான் வந்து வாங்கி கொடுத்துருக்கேன். இப்போ வந்து ஒரு 30 லட்ச ரூபா செலவில் எங்கள் ட்ரஸ்ட் மூலமாக ஒரு ஆம்புலன்ஸ் அதை வாங்கி கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி நிறைய சர்வீஸ் பண்ணியிருக்கோம், நிறையா கார்ட் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கோம். அதனால் மக்கள் வந்து நான் தேடி போகிறத விட என்னை தேடி வந்து வாழ்த்து சொன்னவொன்னே இருக்காங்க. அதை ரொம்ப மகிழ்ச்சியாக நினைக்கிறேன். வாழ்நாள் முழுவதும் இந்த கம்பந்தொகுதி மக்களுக்காக நான் வாழணும், அவங்களுக்காக நான் பெரிய அளவில் சர்வீஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓகே சார், ஓகே. இன்னைக்கு காலையில் நம்ம பிரச்சாரம் பண்ணும்போது நிறைய விஷயங்கள் பேசணும். அதில் சில விஷயங்கள் நான் டீகோட் பண்ணணும்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து இங்கே வந்து அரசு கல்லூரி இல்லை, கல்விக்கான ஒரு அடித்தளம் இல்லை அப்படின்னு சொன்னீங்க. நீங்கள் எம்எல்ஏவாக வந்தீங்கன்னா நீங்கள் அரசு கல்லூரி வர்றதுக்கு என்னென்ன வழிமுறைகளை எடுப்பீங்க? அதாவது இப்போ ஏற்கனவே நான் சொன்னேன், 234 சட்டமன்ற தொகுதிகளில் கம்பம் தொகுதி வந்து ஒரு புறக்கணிக்கப்பட்ட தொகுதியாக வந்து இருக்குது. இங்கே வந்து அரசு கல்லூரி வந்து இல்லை. இப்போ நான் எப்படிப்பட்ட ஒரு அரசு கல்லூரியை கொண்டு வரணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, ஒரு ஏற்றுமதி இறக்குமதி வேலைவாய்ப்பு உள்ள ஒரு கல்வி. இன்றைக்கி இருக்கக்கூடிய நவீன உலகத்தில் அந்த கல்லூரியில் படிக்கக்கூடிய அத்தனை மாணவ மாணவிகளுக்கும் ஒரு தலைசிறந்த வேலைவாய்ப்பு கிடைக்கக்கூடிய கல்வியுடன் கூடிய கல்லூரியை கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி நீங்கள் தொழிற்சாலை வரணும் அப்படின்னு சொன்னீங்க. நீங்கள் எங்கிட்ட பேசும்போது சொன்னீங்க இங்கேருந்து நிறைய பேர் வெளியில் போய் வேலை செய்கிறாங்க, நிறைய லேடிஸ் அப்படின்னு சொன்னீங்க. இங்கே ஒரு தொழிற்சாலை வந்தால் கண்டிப்பாக ஒரு 3000லேருந்து 4000 பேருக்கு வேலை கிடைக்கும். அதுக்கான திட்டமிடல் உங்ககிட்ட என்ன இருக்குது? இப்போ என்னையை பொறுத்த வரைக்கும் இந்த கம்பம் சட்டமன்ற தொகுதியில் ஒரு 30,000 பேர்த்துக்கு சரியான வேலை வாய்ப்பு இல்லை. இப்போ மற்ற எல்லா தொகுதியிலும் வேலை வாய்ப்புக்கான வாய்ப்புகள் நிறைந்திருக்கு. இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் வந்து இது வரைக்கும் அமைச்சர் பெருமக்கள் யாரும் இங்கே இல்லை. கம்பம் சட்டமன்ற தொகுதியில் அமைச்சர் பெருமக்கள் இல்லை. பெருசாக வந்து இங்கே வந்து இருந்தவங்க சட்டமன்ற உறுப்பினர் இருந்தவங்களும் பெருசாக வந்து எதுவும் கொண்டு வரல. நான் வந்து ஒரு தொழிற்சாலையை கொண்டு வரணும் முடிவு எடுக்கிறேன். அது வந்து தளபதி விஜய் நிச்சயமாக முதலமைச்சராக வருவார். அவர் மூலமாக தொழிற்சாலையை கொண்டு வருவோம். மத்திய அரசையும் அணுகுவேன் நான். அது என்ன மாதிரியான தொழிற்சாலையாக இருக்கும்? ஏதாவது நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? இங்கே வந்துங்க ஜவுளி ரெடிமேட்டு தொழில் பூங்கா ஒன்று கொண்டு வரணும் ஒரு பிளான். ஜவுளித்துறையில் மிக பெரிய ஒரு தொழிற்சாலையை, அதாவது காற்று மாசுபடாத ஒரு தொழிற்சாலையை கொண்டு வரணும். ஏன்னா நான் வந்து மண் வளத்தை பற்றி பேசுகிறேன், நீர் வளத்தை பற்றி பேசுகிறேன், காற்று மாசுபடக்கூடாது, தூய காற்றை பற்றி பேசுகிறேன். மாசு இல்லாத ஒரு தொழிற்சாலையை கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு திட்டம் நிச்சயமாக கொண்டு வருவோம். இந்த முல்லை பெரியார் வந்து தமிழ்நாட்டுக்கும் சரி கேரளாவுக்கும் சரி மிகப்பெரிய அளவில் நீர் மேலாண்மையில் சப்போர்ட் பண்ணுது. இதை டெவலப் பண்ணுறதுக்கு நீங்கள் எம்எல்ஏவாக ஆனால் என்னென்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுப்பீங்க? இப்போ கேரளாவிலேருந்து அதிக நீரை பெறணும். அதிக நீரை நம்ம பெறுறோம் அப்படின்னா அதுக்கான கொள்ளளவை கூட்டணும். இப்போ வை அணையுடைய கொள்ளளவை கூட்டணும். இப்போ வை அணையே தூர்வாரப்படாமல் இருக்குது. இப்போ அணை கட்டின நாள் முதல் இன்னைக்கு வரைக்குமே அது வந்து தூர்வாரப்படலை. இப்போ வைகை அணையை விரிவாக்கம் செய்யணும் ஒன்று. ரெண்டாவது, இப்போ எங்கள் கம்பம் சட்டமன்ற தொகுதியில் முன்னாடி வந்து 3 போக நெல் விவசாயமாக இருந்தது. இப்போ 2 போக நெல் விவசாயமாக ஆகி இப்போ 1 போக நெல் விவசாயத்துக்கு போயிடுச்சு. அப்போ ஏன் போயிடுச்சு அப்படின்னா நீர்நிலை ஆதாரங்கள் குறைந்துருச்சு. இப்போ அந்த நீர்நிலை ஆதாரத்தை குளம் குட்டைகள் வந்து விரிவாக்கம் செய்யணும். அது வந்து இப்போ நான் என்ன சொல்கிறேன், அரசு அணுகுவோம். அரசு செஞ்சால் அரசு செய்யட்டும், அரசு செய்யலைன்னா நாங்கள் செய்வோம், நான் செய்வேன். இப்போ குளங்களை தூர்வாடுறது, குட்டைகளை தூர்வாடுறது, நீர் ஆதாரங்களை பெருக்கிறது. 2 போக நெல் விவசாயத்தை கம்பம் சட்டமன்றத்தில் 3 போக நெல் விவசாயமாக கொண்டு வரணும்னு திட்டமிடுறோம். அப்படி 3 போக நெல் விவசாயமாக கொண்டு வந்தோம்னா இன்னும் ஒரு 1000-2000 பேருக்கு வேலை வாய்ப்பு அதிகமாக கிடைக்கிறதுக்கு இங்கே உள்ளூர்லேயே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
ஓகே ஓகே. நீங்கள் இப்போ இதை பற்றி பேசும்போது விவசாயிகளுக்கு நிறைய நற்பலன்கள் வந்து பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்க. விவசாயத்து மேலே மிகப்பெரிய ஆர்வம் இருக்குது அப்படின்றது எங்களுக்கு தெரியுது. விவசாயிகளுக்கு நீங்கள் எம்எல்ஏவாக வந்தால் இந்த கம்பம் தொகுதியில் இருக்க விவசாயிகளுக்கு என்னென்ன மாதிரியான நல்ல விஷயங்கள்லாம் பண்ணுவீங்க? இப்போ ஆக்சுவலாக நாங்கள் வந்து ஒரு பாரம்பரிய விவசாய குடும்பத்திலேருந்து இருக்கோம். ஒரு விவசாயியோட கஷ்டம் வந்து எங்களுக்கு வந்து முழுவதுமாக தெரியும். நான் வந்து இயற்கை விவசாயத்தை அதிகரிக்கணும் அப்படிங்கிறத நான் கொண்டு வரேன். கம்பம் சட்டமன்ற தொகுதிக்கு மட்டுமல்ல, சட்டமன்ற உறுப்பினராகி சட்டமன்றத்தில் இயற்கை வேளாண்மைக்கு இயற்கை விவசாயத்துக்கு நான் அதிக அளவில் பேசணும், அதை கொண்டு வரணும் அப்படிங்கிறத கொண்டு வரேன். சரியான திட்டம் வச்சுருக்கோம். விவசாயத்தை எப்படி பெருக்கிறது, ஒரு விவசாயியை எப்படி பாதுகாப்பது, இயற்கை விவசாயத்தை எப்படி கொண்டு வர்றது. இப்போ ரசாயனம் போகிறோம், ரசாயன மருந்துகள் மூலம் நம்மளுக்கு மக்களுக்கு வந்து நோய் தொற்று அதிகமாக வருது. இதெல்லாம் வந்து விவசாயிகளை காக்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் விவசாயிகளை காக்கிறதுக்கு நிறைய திட்டங்கள் வச்சுருக்கேன். நிச்சயமாக அதை கம்பம் சட்டமன்ற தொகுதியில் கொண்டு வருவேன். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 234 சட்டமன்ற தொகுதிக்கும் கம்பம் சட்டமன்ற தொகுதியை முன்மாதிரியாக கொண்டு வருவேன். சார், உங்களுக்கான எதிர்ப்புகள் உங்களோட தொகுதியிலேயே நிறைய இருக்குது. நீங்கள் கட்டாயமாக ஜெயிப்பீங்களா? இல்லை, எதிர்ப்புகள் அப்படின்னு இல்லைம்மா. இப்போ எதிர்ப்புகள் அப்படிங்கிறது வந்து எதிர்கட்சிகளால் தூண்டப்படுது. ஜெயிச்சிருவேன் அப்படிங்கிற ஒரு பயம். இதுக்கு வந்து ஒரு டீமை வச்சு எனக்கு எதிராக சில விஷயங்களை தூண்டுறாங்க. என் மேலே அச்சம் இல்லை, பயம் இல்லை அப்படின்னா எதுக்கு தூண்டணும்? 30 வருஷமாக எந்த குறையுமே சொல்லாத இந்த எதிர்கட்சி ஏன் என்னைய சொல்லணும்? நிச்சயமாக வெற்றி பெறுவேன். அதிக ஓட்டு வித்தியாசத்தில், தமிழ்நாட்டிலே அதிக ஓட்டு வித்தியாசத்தில் கம்பம் சட்டமன்ற தொகுதியில் ஜெயிச்சவனாக இருப்பேன். விஜய் சார் எலெக்ஷனில் நிற்கிறேன்னு சொன்ன உடனே டிவிகேவோட மிகப்பெரிய பலமே ரசிகர்கள் தான். ரசிகர்களோட ஓட்டு வந்து கண்டிப்பாக ஒரு ஓட்டாக மாறுமா? தளபதி விஜய்க்கு வந்து ரசிகர் மட்டும் இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறது தவறு. நாங்கள் களத்தில் போய் பார்த்த வகையில் இன்னைக்கு மக்கள் வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் ஒரு மாற்றம் வந்து மக்கள் வந்து எதிர்பார்க்குறாங்க. ஏற்கனவே தளபதி விஜய் வந்து மக்கள் நல இயக்கம்னு வைத்து மக்களுக்கு நிறையா நல்ல விஷயங்களை செஞ்சுருக்காங்க. கட்டமைப்பு நல்லா இருக்கு. ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் ஒரு மாற்று அரசியல் வேண்டும்னு மக்கள் விரும்புகிறாங்க. நான் 2006 இதே கம்பம் சட்டமன்ற தொகுதியில் கேப்டன் விஜயகாந்தோடைய கட்சியில் நான் போட்டியிட்டேன். அப்போ இருந்ததுக்கும் இப்போ நான் 2026 20 வருஷம் கழித்து நான் இந்த விஜய்க்கு பார்க்குற ஆதரவுங்கிறது ஒரு பெருவாரியான ஒரு ஆதரவு இருக்குது. நிச்சயமாக அந்த மாற்றம் ஒரு புரட்சியாக வரும். சார், நான் இப்போ வந்து ஒரு பேர் சொல்லுவேன், அதுக்கு உங்கள் மனசில் என்ன தோணுதோ அதை அப்படியே சொல்லலாம். திரு மு.க. ஸ்டாலின் வாய்ப்பு இருந்து தவற விட்டுட்டாரு. ஓகே. திரு எடப்பாடி பழனிசாமி வாய்ப்பே இல்லை. நாம் தமிழர் கட்சியினோட ஒருங்கிணைப்பாளர் சீமான், எங்கள் அண்ணன் தலைவர் விஜய், ஒரு மாற்றம். ஜெகநாத் மிஸ்ரா, கம்பம் தொகுதியின் எதிர்காலம். சார், டிவிகேவோட வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டதுலேருந்தே ஒவ்வொரு வேட்பாளர்கள் மீதும் ஏதோ ஒரு குற்றச்சாட்டு வந்துகிட்டே தான் இருக்குது. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? எல்லா கட்சி வேட்பாளர்களும் மிகப்பெரிய குற்றச்சாட்டுகள்லாம் வந்து இருக்குது. இது வந்து இப்போ டிவிகே ஸ்பாயில் பண்ணணும், இந்த ஜெயிச்சிருவாங்கங்கிற பயத்தில் தேடி 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 ஏதாவது ஒரு சின்ன தவறு வருமா அப்படிங்கிற பார்க்குறாங்க. இப்போ நான் வந்து ஒரு சமுதாய தலைவராக இருந்தேன். 20 ஆண்டு காலத்துக்கு முன்பு ஒரு சமுதாய கூட்டத்தில் நான் வந்து ஜென்ரலாக பேசின ஒரு விஷயம், அதில் முன்னாடி நிறைய நல்ல விஷயங்கள் பேசியிருக்கேன், பின்னாடி நல்ல விஷயங்கள் அதெல்லாம் வெட்டிட்டு நான் அந்த ஒரு வார்த்தை மட்டும் 20 வருஷம் கழிச்சு எடுத்து போடுறாங்க. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா மீடியாவும் நீங்கள் எடுத்தாலும் விஜய் 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 விஜய். இப்போ திருச்சியில் கூட பார்த்தீங்க அப்படின்னா வேட்புமனு தாக்கல் பண்ண போனது எல்லா மீடியாவுமே கிட்டத்தட்ட 7 மணி நேரம் 8 மணி நேரம் அந்த கேமரா கூட விஜய் நோக்கியே இருக்கு. அப்போ எந்த தலைவருக்கு இந்த வரவேற்பு இருக்கு? விஜய் பிரச்சாரத்துக்கு தடைங்கிறாங்க. ஏன் தடை அப்படின்னா கூட்டம் பெருவாரியாக வரும், அதனால் தடை விதிக்கிறோம். இதே ஒரு வெற்றி தானே. ஒரு தலைவர் நீங்க கூட்டம் கூட்டினால் அதிகமான கூட்டம் வரும், அதற்காக தடை விதிக்கிறோம் அப்படிங்கிற எழுதி அரசாங்கம் கையெழுத்து போட்டு கொடுத்தீங்க. ஓகே ஓகே சார், அதாவது கம்பம் தொகுதியில் வந்து அதிமுக அதே மாதிரி திமுகன்னு ஒரு 2 பெரிய கட்சிகள் இருக்குது. கம்பம் தொகுதியில் டிவிகே சார்பாக நீங்கள் நிற்கிறீங்க, உங்களுடைய வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கு? என்னுடைய வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது. இதுக்கு காரணம் வந்து எதிர்த்து நிற்கக்கூடிய வேட்பாளர்கள் 2 பேருமே வயதானவர்கள். ஒன்று ஓய்வெடுக்கக்கூடிய வயதில் பதவி அரசியலில் இருக்காங்க. ஏற்கனவே சட்டமன்ற உறுப்பினராக 6 முறை ஒருத்தர் இருந்திருக்காரு, ஒருத்தர் 2 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்காரு, பாராளுமன்ற உறுப்பினராக இருந்திருக்காரு. ஒன்றுமே செய்யலைங்கிறது இந்த மக்களுக்கு வந்து தெரியும். ஏன் மேலே சின்ன எந்த அளவுலையும்
சின்ன எந்த குற்றச்சாட்டும் இல்லை. மக்களுக்கு சேவை செஞ்சுருக்கிறாரு, மக்களுக்கு சர்வீஸ் பண்ணியிருக்காங்கிற ஒரு நல்ல பேர் இந்த தொகுதியில் வந்து இருக்குது. நான் சாதாரணமாகவே சுயேட்சாவே நின்னாலும் கிட்டத்தட்ட 50,000 வாக்குகள் வாங்கக்கூடிய அளவில் தான் இந்த கம்பம் தொகுதி மக்கள் என்னை வைத்திருந்தார்கள். இப்போ கூடுதலாக தமிழக வெற்றி கழகத்தில் நான் போட்டியிடுவதனால அதிகபட்ச வாக்கு வித்தியாசத்தில் நிச்சயமாக வெற்றி பெறுவேன். எதிர்காலத்தில் மிகப்பெரிய அளவில் மக்கள் பணியாற்றுவதற்கு எங்களுடைய வாழ்த்துக்கள் சார். நன்றி. தேங்க்யூ. நன்றி.